of the equivalent weight of base கொடுத்திருந்தாங்க. பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு அது மாதிரி இருந்ததுன்னா அதுடைய மாலிகுலர் வெயிட் டிவைடட் பை அதுடைய அசிடிட்டினா அசிட்னா ரீப்ளேசபிள் OH மைனஸ் அயான். பாருங்க சோடியம் ஹைட்ராக்சைடு எடுத்துக்கங்களேன். எத்தனை OH மைனஸ் இருக்கு? எத்தனை பேர் இருக்கு? எதுல மேம்? மேம் உங்க வாய்ஸ் பிரேக் ஆகுது. ஹலோ கேக்குது மேம், இப்ப கேக்குது. ஹலோ ஹலோ மேம் மேம் சாமுவேல் மேம் கேக்குதா? சோடியம் ஹைட்ராக்சைடுல எவ்வளவு இருக்கு? பேஸ் சோடியம் ஹைட்ராக்சைடு அப்படி இருந்ததுன்னா ஹைட்ராக்சைடுல ஒன்லி 1. அப்போ அங்க வந்து அசிடிட்டி வந்து என்னது 1 போட்டுக்கணும், அவ்வளவுதான். மேம் உங்க வாய்ஸ் கொஞ்சம் பிரேக் ஆகுது. வாய்ஸ் பிரேக் ஆகுது இல்லையே. கிளியரா இருக்கு. ஒன் செகண்ட் மேம், ரீஜாயின் பண்றேன். கால்சியம் ஹைட்ராக்சைடு இப்போப்பா கால்சியம் ஹலோ மேம் ஹலோ ரீஜாயின் பண்ணேன். ரீஜாயின் பண்ண இங்க பாத்துக்கோங்க. இப்போ கால்சியம் ஹைட்ராக்சைடுல எத்தனை இருக்கு? OH 2 மேம். OH குரூப். அவ்வளவுதான். அதான் வந்து அசிடிட்டி. புரியுதுங்க? ரீப்ளேசபிள் OH மைனஸ் அயான் எத்தனை இருக்கு அது கேட்கும்போது அந்த வேல்யூ போடணும். மாலிகுலர் வெயிட் நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் இல்லையா? அதை யூஸ் பண்ணி நம்ம வந்து இது மாதிரி ஒவ்வொரு ஈக்குவலன்ட் வெயிட் ஆஃப் தி சொல்யூட்டோட வேல்யூ தெரிஞ்சுக்கணும். மாஸ் ஆஃப் தி சொல்யூட் அவன் கொஸ்டின்லேயே கொடுத்துருப்பான். இது வந்து 2 கிராம் ஆஃப் சொல்யூட் எடுத்திருக்கு அப்படின்ட்டு பண்ணிருப்பேன். இதுதான் வந்து நார்மாலிட்டியுடைய ஃபார்முலா. ஸோ நார்மாலிட்டி என்ன இது வரைக்கும் நம்ம பார்த்தோம் இல்லையா? ஆல்ரெடி 4 பார்த்தோம் இல்லையா? இது அன்னைக்கு நான் நார்மாலிட்டி எடுக்கல இல்லையா? நார்மாலிட்டி தான் வந்து நம்பர் ஆஃப் கிராம் ஈக்குவலன்ட் வெயிட் ஆஃப் சொல்யூட் டிவைடட் பை வால்யூம் ஆஃப் சொல்யூஷன். இதுதான் உங்களுடைய நார்மாலிட்டி ஃபார்முலா. இந்த நார்மாலிட்டி ஃபார்முலா வந்து உங்களுக்கு வால்யூம் ஆஃப் சொல்யூஷன் வந்து அது தெரியும். 4 லிட்டரோ 3 லிட்டரோ அது வால்யூம், இந்த வேல்யூ நம்மளுக்கு தெரியும். இப்போ ஈக்குவலன்ட் நம்பர் ஆஃப் கிராம் ஈக்குவலன்ட் வெயிட் ஆஃப் சொல்யூட் அப்படின்னா என்னன்னு தெரியாது இல்லையா? அது எப்படி கண்டுபிடிப்போம்னா மாஸ் ஆஃப் தி சொல்யூட் டிவைடட் பை ஈக்குவலன்ட் வெயிட் ஆஃப் தி சொல்யூட். மாஸ் ஆஃப் தி சொல்யூட்னா நம்மளுக்கு எவ்வளோ கிராம் 2 கிராம் ஆஃப் சுகர் எடுத்திருக்கோமோ 2 கிராம் ஆஃப் வந்து சால்ட் எடுத்திருக்கோமோ அதான் வந்து மாஸ் ஆஃப் தி சொல்யூட். இப்போ ஈக்குவலன்ட் வெயிட் ஆஃப் தி சொல்யூட் இப்போ ஆல்ரெடி நம்மளுக்கு மாலிகுலர் வெயிட் தான் தெரியும். ஈக்குவலன்ட் வெயிட் புதுசாக இருக்கு இல்லையா? அது எப்படி கண்டுபிடிக்கிறது? இப்போ ஈக்குவலன்ட் வெயிட் ஆஃப் சொல்யூட் எப்படி கண்டுபிடிப்போம்னா இன்னொரு ஃபார்முலா இருக்கு பாருங்க. அந்த சொல்யூட்டுடைய மாலிகுலர் வெயிட் அந்த என்ன சப்ஸ்டன்ஸ் கொடுக்குறாங்களோ அதோடைய மாலிகுலர் வெயிட் நம்மளுக்கு ஆல்ரெடி மாலிகுலர் வெயிட் கண்டுபிடிக்க தெரியும் இல்லையா? வாட்டருக்கு எப்படி கன்வெர்ட் H2O அதுக்கு எப்படி கண்டுபிடிச்சோம்? அதே மெத்தட்ல தான் கண்டுபிடிக்கணும். டிவைடட் பை பெசிசிட்டி. பெசிசிட்டினா அந்த காம்பவுண்ட் பார்க்கணும். ஆசிடா இருந்ததுன்னா எத்தனை ஹைட்ரஜன் வந்து நம்ம
அந்த ஆசிட்ல இருந்து வெளியே வரும், ரீப்ளேசபிள் பண்ண முடியும் அப்படின்னா அது ஒரே ஒரு ஹைட்ரஜன் இருந்தா ஒரு ஹைட்ரஜன் 1 போட்டுக்கணும், அவ்வளவுதான். இப்போ 2 இருந்ததுன்னா 2 அப்படின்னு போட்டுக்கணும், அவ்வளவுதான். அதே மாதிரி அது வந்து மாலிகுலர் வெயிட் கண்டுபிடிச்சுக்கணும். அப்போ ரிமூவ் பண்ண முடியும், அதை போட்டுக்கணும், அவ்வளவுதான். அதோட இது வச்சுக்கிட்டு நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து நார்மாலிட்டி ஆஃப் தி சொல்யூஷன் ஃபைண்ட் அவுட் பண்ற ஃபார்முலா. அடுத்தது பாத்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்க லேப்லலாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2n சொல்யூஷன் 3n சொல்யூஷன் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அப்படின்னா என்னன்னா 2n சொல்யூஷன்னா இவ்வளோ கிராம் ஆஃப், இங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 இது மாதிரி வந்து சம்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. 2n அப்படின்னா என்னன்னது நார்மாலிட்டி. டூ என் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. மொலாலிட்டிக்கு வந்து ஸ்மால் எம் கேபிட்டல் எம் அப்படின்ட்டு அந்த வேல்யூ அந்த அந்த இது மொலாரிட்டி இது அப்படின்ட்டு நம்ம வந்து ஈஸியாக வந்து சொல்ல முடியும். அடுத்தது பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இப்போதான் வந்து மெயினான டாபிக் வரும். அந்த சொல்யூஷனுடைய இதெல்லாம் வந்து நம்ம லோயர் கிளாஸ்ல படிச்சது தான் அது. நம்ம அதுக்கு ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வந்து ஆல்ரெடி இது பண்ணிருக்கோம். இப்போ வந்து மெயினான திங்ஸ் தான் பார்க்க போறோம். நம்ம ஆல்ரெடி வந்து ஒரு 9 டைப்ஸ் ஆஃப் சொல்யூஷன் ஞாபகம் இருக்கா? நம்ம லிக்விட் சொல்யூஷன், சாலிட் சொல்யூஷன் அப்படின்னு படிச்சோமே. இது நம்ம அவங்களுக்கு Yes, இது கூட ma'am. கேட்டல, எக்ஸாம்பிள் எல்லாம் கேட்டல, சோடானா என்ன, கேஸ் இன் லிக்விட், அது மாதிரி எல்லாம் பார்த்தோம் இல்லையா? அது கொஞ்சம் ஞாபகம் இருக்கா பாருங்க. 9 டைப்ஸ் ஆஃப் சொல்யூஷன். இங்க கேஸ் கேஸ் கேஸ். அடுத்தது இது என்ன பண்ண அப்படியே உல்டாவா போடணும். சாலிடு லிக்விடு கேஸ். அடுத்தது லிக்விட் லிக்விடு லிக்விட். அது அதே மாதிரி சாலிடு லிக்விடு கேஸ். இது ஞாபகம் இருக்காப்பா இது? அடுத்தது சாலிட் சாலிட் சாலிட். அதே மாதிரி இங்க சாலிட் லிக்விடு கேஸ். இந்த டைப் போட்டு ஞாபகம் இருக்க 9 டைப். Yes, ma'am. கேஸ் சொல்யூஷன், லிக்விட் சொல்யூஷன், சாலிட் சொல்யூஷன் பார்த்தோம் இல்லையா? இதுல இவ்வளவோ நம்ம படிக்க போறது இல்லை. ஒன்னே ஒன்று வந்து என்னன்னா லிக்விட் இதை பத்தி தான். ஏன்னா நம்மளுடைய டே டு டே லைஃப்ல இந்த 3 டைப் தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கு. சாலிட் லிக்விட், அடுத்தது வந்து கேஸ் லிக்விட். நம்ம இதுக்கு 3த்துக்கும் எக்ஸாம்பிள்ஸ் சொன்னோமே ஞாபகம் இருக்கா? கேஸ் இன் லிக்விடுக்கு என்ன சொன்ன எக்ஸாம்பிள்? கேஸ் இன் லிக்விட். Ma'am, soda water. வெரி குட்மா, வெரி குட். சோடா இல்லையா? அடுத்தது வந்து சோடால என்ன சொன்னோம் நம்ம நிறைய இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து ட்ரிங்க்ஸ் தான், சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் தான் அதிகமாக வந்து இதாக யூஸ் ஆகின்னு இருக்கு இல்லையா? அதனால அதோடைய இதுதான் வந்து நம்ம இந்த 9 டைப்ஸ் பார்க்குறத விட இம்பார்ட்டன்ட் நம்ம டே டு டே ரியல் லைஃபுக்கு வந்து எது இம்பார்ட்டன்ட், அதை பற்றியுடைய ப்ராப்பர்ட்டிஸு, அது எப்படி யூட்டிலைஸ் பண்ணுறது, அதெல்லாம் தான் படித்தா தான் நம்மளுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இப்போ லிக்விடுக்கு என்ன எக்ஸாம்பிள் கொடுத்தோம்? ரெண்டுமே லிக்விடா இருக்கணும். சொல்லுங்க. லிக்விட் இன் லிக்விடு. ஆல்கஹால் Alcohol. ஆல்கஹால் Ma'am, லிக்விட் இன் alcohol. சொல்லுங்க. கேக்குதா? கேக்குது. சொல்லுங்க. லிக்விட் இன் லிக்விடுக்கு என்ன எக்ஸாம்பிள்? ஆல்கஹால் இன் மேம் உங்க மேபி 1 செகண்ட் மேம், மறுபடியும் ரீஜாயின் பண்றேன். இல்ல கேக்குது, நீங்க பேசுங்க. ஜாயின் பண்ண டைம் வேஸ்ட் ஆயின்னு பண்ணு. ஆல்கஹால் இன் வாட்டர். உங்களுக்கு இது நான் சொல்றது கேக்குதா உங்களுக்கு? சாமுவேல், ಸಾಮ್ಯಲ್ ಕೈಗೂ रिजाइन होते रहता कईको जा खाता नहीं बहुत சாமுவேல் வந்துட்டீங்களா? எஸ் மேம். கொஞ்சம் கவனிச்சுடுங்க. ம். சாலிட் லிக்விடுக்கு என்னப்பா எக்ஸாம்பிள் சொல்லணும்? சால்ட் இன் வாட்டர் இல்லையா? இப்போ இது 3 டைப் தான் நம்ம வந்து படிக்க போறோம். இதுடைய ஃபேக்டர்ஸ் இதெல்லாம், இந்த சாலிபிலிட்டி எல்லாம் வந்து இந்த 3 ஃபேக்டர்ஸ் பத்தி தான் நம்ம வந்து படிக்க போறோம். என்னென்ன சொன்னோம்? கேஸ் இன் லிக்விடு, லிக்விட் இன் லிக்விடு,
சாலிட் லிக்விட். முதல்ல நம்ம வந்து லிக்விட் இன் லிக்விட் பார்க்கலாம். சாமுவேல், எஸ் மேம். ஹலோ. இங்க பாருங்க. லிக்விட் இன் லிக்விட்ல 2 லிக்விட் நம்ம ஆட் பண்றோம். சம்டைம்ஸ் வந்து இப்ப பாருங்களேன், அ ஆல்கஹால் இன் வாட்டர் 2மே வந்து மிசிபிள் ஆகுதா? இல்ல ஆல்கஹால் வந்து ஒரு ப்ரவுன் கலரா இருக்கு, வாட்டர் ஒயிட் கலர் இருக்கு. தனித்தனியா நிக்குதா? இல்ல மேம். இல்ல. வந்து நம்ம 2மே லிக்விடா எடுத்தா கூட சம்டைம்ஸ் வந்து கம்ப்ளீட்லி சால்யுபிள் ஆகுது. கம்ப்ளீட்லி மிசிபிள் ஆகுது. கம்ப்ளீட்லி மிசிபிள் ஆகுது. சம்டைம்ஸ் வந்து ஸ்பேரிங்லி பார்த்தீங்கன்னா, அடுத்து 2வது வந்து பார்த்தீங்கன்னா, ஒண்ணு வந்து கம்ப்ளீட்லி சால்யுபிள் ஆகுது. பார்ஷியலி சால்யுபிள். பார்ஷியலினா கொஞ்சம் சால்யுபிள் ஆகுது. பார்ஷியலி சால்யுபிள் ஆகுது. பார்ஷியலி மிசிபிள் ஆகுது. பார்ஷியலி மிசிபிள் ஆகுது. இன்னும் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா, இம்மிசிபிள். இம்மிசிபிள்னா கலக்கவே மாட்டேன்து. இப்போ கெரோசின் இன் வாட்டர் இருக்கு. 2மே லிக்விட் தான். ஆனா கூட வந்து என்ன ஆகுது இது? கம்ப்ளீட்லா வந்து சால்யுபிள் ஆக மாட்டேங்குது. இல்லையா? எஸ் மேம். சாமுவேல். ஆ. எஸ் மேம். ஸோ 3 வித நம்ம வந்து லிக்விட் எடுத்தா கூட, சம்டைம்ஸ் வந்து கம்ப்ளீட்லி சால்யுபிள் ஆயிடுது. சம்டைம் வந்து பார்ஷியலி கொஞ்சம் மட்டும் தான் வந்து டிசால்வ் ஆகுது. ஒரு சம்டைம் வந்து 2மே லிக்விட் தான் இருக்கு. ஆனா வந்து டிசால்வ் ஆகாம இருக்கு. சரி, எக்ஸாம்பிள் வந்து கம்ப்ளீட்லி சால்யுபிள்க்கு நம்ம என்ன குடுக்கலாம்னா, எக்ஸாம்பிள் வந்து ஆல்கஹால் இன் வாட்டர். இது நம்ம வந்து ஆல்கஹால் இன் வாட்டர் நம்ம சானிடைசர்லாம் தயாரிக்கிறாங்க இல்லையா? அத என்ன பண்றாங்க, ஆல்கஹாலும் வாட்டரும் டிசால்வ் கம்ப்ளீட்லி சால்வ். இதுக்கு வந்து பார்ஷியலி சால்வபிள் பார்த்தா நம்ம லேபுடைய திங்ஸ் தான் சொல்லணும் நம்ம. ஸோ வாட்டர் அண்ட் ஃபீனால். இது பார்த்தா கொஞ்சம் ஃபீனால் வந்து வாட்டர்ல டிசால்வ் ஆகும். கொஞ்சம் வந்து டிசால்வ் ஆகாம இருக்கும். இங்க அடுத்தது என்ன பண்ணலாம்னா, வாட்டரும் பென்சீன். ஸோ இது மாரி வந்து லிக்விட் சொல்லும்போது 3 வேஸ்ல வந்து உங்களுக்கு வந்து சால்யுபிலிட்டி இருக்கு. ஒண்ணு கம்ப்ளீட்லி சால்யுபிள், ஒண்ணு வந்து பார்ஷியலி சால்யுபிள், ஒண்ணு வந்து இம்மிசிபிள். இதுல பார்த்தீங்கன்னா, டெம்பரேச்சர் இன்கிரீஸ் பண்ணனா சால்யுபிலிட்டி இன்கிரீஸ். வீட்ல கூட நம்ம பார்த்தோம் இல்லையா? சீக்கிரமா வந்து டிசால்வ் ஆகணும். சுகர் வந்து வாட்டர்ல டிசால்வ் ஆகணும். ஃபாஸ்ட்டா சீக்கிரம்னா நம்ம வந்து டெம்பரேச்சர் இன்கிரீஸ் பண்ணணும். இன்கிரீஸ் ஆஃப் டெம்பரேச்சர் இன்கிரீசஸ் தி சால்யுபிலிட்டி. இது நம்ம வந்து யூசுவலா பார்க்குற இது. ஸோ லிக்விட் இன் லிக்விட் இது மட்டும் உங்களுக்கு வந்து புக்ல குடுத்துருக்காங்க. இது இருக்கும்போது உங்களுக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இப்போ கேஸ் இன் லிக்விட் தான் வந்து மெயினான திங்ஸ் இருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, கேஸ் இன் லிக்விட். கேஸ் இன் லிக்விட்க்கு என்ன எக்ஸாம்பிள் சொன்னோம்? கேஸ் சோடா இன் மேம். லிக்விட் என்னப்பா? எக்ஸாம்பிள் என்ன? சோடா. வெரி குட். சோடா. சோடா வாட்டர் இல்லையா? இப்போ நீங்க வந்து கேட்கலாம், எதுக்கு இந்த டாபிக் எல்லாம் நம்ம வந்து படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அ இப்போ அக்வாட்டிக் அனிமல்ஸ் இருக்கு இல்லையா? அக்வாட்டிக் அனிமல்ஸ்னா என்னம்மா? மேம் தண்ணீல வாழ்றது. தண்ணீல இப்போ ஃபிஷ்ஷு, ஸ்னெயில் அதெல்லாம் இருக்கு இல்லையா? ப்ரான் இதெல்லாம் இருக்கு. அதுக்கு வந்து நல்ல இந்த அக்வாட்டிக் அனிமல்ஸ்க்கு வந்து பிரீத் பண்ணதுக்கு என்ன கேஸ் தேவை? CO2 மேம். அந்த ஃபிஷ்ஷுக்கெல்லாம் பிரீத் பண்ண CO2வா? ஆக்ஸிஜன் இல்ல, அதுக்கெல்லாம் வந்து ஆக்ஸிஜன் தேவை. இப்போ யூசுவலா வந்து ஆக்ஸிஜன் வந்து தண்ணீல டிசால்வ் ஆயிருக்கனால, அதனால வந்து சர்வை பண்ண முடியுது. அந்த அக்வாட்டிக் அனிமல்ஸ் எல்லாம் சர்வை பண்ண முடியுது. ஸோ அந்த இடத்துல வந்து இப்ப பார்த்தீங்கன்னா, ஏன் வந்து இப்போ ஃபேக்ட்ரீஸ்லலாம் வருது பாருங்களேன். ஃபேக்ட்ரீஸ்ல வர ஹாட் வாட்டர் எல்லாம் வந்து ரிவர்லலாம் கலக்கக்கூடாதுன்றாங்க. எதுக்கு சொல்றாங்க? அந்த கான்செப்ட் என்ன கான்செப்ட்னா, நம்ம ஹாட் வாட்டர் கலந்தோம்னா, அந்த ஆக்ஸிஜன் வந்து உடனே வந்து வெளில வந்துரும். அப்போ அந்த அக்வாட்டிக் அனிமல்ஸ்லாம் என்ன ஆகும்? செத்துரும். இல்லையா? இறந்துடும். அதுக்காக தான் நம்ம வந்து இதெல்லாம் வந்து இது பண்றாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, கேஸ் இன் லிக்விடு. இது நீங்க வந்து வீட்ல கூட பண்ணி பார்க்கலாம். இப்ப நான் வந்து சோடா இருக்கு. சோடா பாட்டில் இருக்கு. சோடா பாட்டில் நான் வந்து ஒரு கோல்டு வாட்டர்ல தட் இஸ் ஐஸ் ஐஸ் கியூப்ஸ் இருக்கு இல்லையா? இந்த ஐஸ் கியூப்ஸ்ல வந்து இந்த சோடாவ வந்து நான் ஓப்பன் பண்றேன். ஓப்பன் பண்ணி ஒரு பலூன வைக்கிறேன். பலூன வைக்கும்போது, இந்த ஓப்பன் பண்ணி அதோட என்ன கேஸ்ப்பா வரும் அந்த சோடாலருந்து? என்ன கேஸ் எஸ்கேப் ஆகும்?
கார்பன், ஹைட்ரஜன். கார்பன் டை ஆக்சைடு கேஸ் இல்லையா? நம்ம வந்து ஓப்பன் பண்ண கோகோ கோலாலாம் ஓப்பன் பண்ணும்போது அப்படியே எஃபர்சன்ஸா வருது இல்ல, நுரையா வருது இல்லையா? கார்பன் டை ஆக்சைடு இது மாரி நான் அந்த பாட்டில வந்து அந்த சோடா பாட்டில வந்து நானு கோல்டு வாட்டர்ல வச்சுட்டு ஓப்பன் பண்ணேன்னா, அந்த ஓப்பன் பண்ற இடத்துல நான் என்ன பண்றேன்னா, ஒரு பலூன வைக்கிறேன். இது வந்து பலூன் இது. பலூன வைக்கிறேன். பலூன் வந்து கொஞ்சம் தான் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகுது. இதே வந்து ஹாட் வாட்டர்ல வைக்கிறேன். இது வந்து ஹாட் வாட்டர். ஹாட் வாட்டர்ல அதே சோடா பாட்டில அதே சோடா பாட்டில வந்து ஓப்பன் பண்றேன். ஓப்பன் பண்ணோனே இந்த ஒரு பலூன வைக்கிறேன். பலூன ஓப்பன் பண்ணி பாக்கோன்னா, இந்த பலூன் வந்து என்னான்னா, பெருசா அந்த பெருசா வந்து எக்ஸ்பேண்ட் ஆகுது. ஸோ இதுலருந்து என்ன தெரியுதுன்னா, நம்ம ஆ ஹாட் டெம்பரேச்சர் வந்து இன்கிரீஸ் பண்ணோம்னா, கேஸ் வந்து உடனே வந்து வெளில வந்துடும். அப்படின்னு தானே அர்த்தம்ப்பா இது? ஆ ஹாட் வாட்டர்ல சாமுவேல் எஸ் இது மேம். புரியுதாம்மா இந்த கான்செப்ட்? கோல்ட் வாட்டர்ல புரியுது மேம். இருக்கும்போது, கேஸ் வந்து கொஞ்சம் தான் கார்பன் டை ஆக்சைடு வெளில எஸ்கேப் ஆச்சு. அதே வந்து ஹாட் வாட்டர்ல உடனே வந்து கேஸ் வந்து என்ன ஆகுதுன்னா, எப்படி எக்ஸ்பெல் ஆகுதுன்னா, நம்ம குடுக்குற வந்து ஹாட் வாட்டருடைய எனர்ஜி வந்து அந்த ஹீட் எனர்ஜி அந்த மாலிக்யூல்ஸ் இருக்கு இல்லையா? மாலிக்யூல்ஸ் வந்து கைனடிக் எனர்ஜி அதாவது மூவிங் பண்ற எனர்ஜி வந்து அதிகமாகி, உடனே அந்த கேஸ் எல்லாம் வந்து கார்பன் டை ஆக்சைடு கேஸ் வந்து ஃபாஸ்ட்டா வந்து எஸ்கேப் ஆகுது. ஃபாஸ்ட்டா எஸ்கேப் ஆகி அந்த பலூன வந்து இது வந்து பெருசா வந்து ஆக்குது. இதுதான் வந்து கான்செப்ட். அதனால தான் நம்ம வந்து ஹாட் வாட்டர்ல வந்து ஹாட் வாட்டர் வந்து அந்த ரிவர் வாட்டர்லலாம் நம்ம கலந்துட்டோம்னா, அதுல இருக்கிற ஆக்ஸிஜன் வந்து அந்த ரிவர் வாட்டர்ல இருக்கிற ஆக்ஸிஜன் உடனே வந்து வெளில போயிடும். உடனே வெளில போச்சுன்னா, அங்க இருக்கிற அனிமல்ஸ் எல்லாம் வந்து அதுல இருக்க அக்வாட்டிக் இதெல்லாம் வந்து அக்வாட்டிக் அனிமல்ஸ் எல்லாம் என்னாகும் டெத் ஆயிடும். அதுக்காக தான் வந்து கவர்மெண்ட் வந்து தடை பண்றாங்க. ஸோ நீங்க வந்து ஃபேக்ட்ரிஸ்லாம் விடுற ஹாட் வாட்டர்லாம் வந்து ரிவர் வாட்டர்ல விடக்கூடாது அப்படின்ட்டு ஒரு கண்டிஷனே போட்டிருக்காங்க. இது அதுக்காக தான் இந்த இதுக்கெல்லாம் நம்ம வந்து படிச்சதா வந்து கேஸ் இன் லிக்விட் பத்தியெல்லாம் நெறைய படிச்சதா வந்து ஸோ கேஸ் இன் லிக்விட் வந்து அதுக்காக தான் வந்து படிக்கிறோம். அதே மாரி பார்த்தீங்கன்னா, இந்த இதுக்கு இல்லையா? அ சீக்கு அடியில வந்து பிரஷர் அதிகமா இருக்குமா? கம்மியா இருக்குமாப்பா? சீக்கு அடியில. அதிகமா இருக்கும் மேம். அதிகமா இருக்கு. அதனால இந்த சி டைவர்ஸ் இல்லையா? சி டைவர்ஸ்னா யாரு? இந்த வந்து முத்தெல்லாம் எடுக்க போவாங்க இல்லையா? உள்ள இருக்கவங்க. அவங்க வந்து நார்மலான வந்து ஆக்ஸிஜன் கேஸ் வச்சு போமாட்டாங்க அவங்க. இப்ப அந்த சிலிண்டர் பின்னாடி மாட்டிட்டு தானே அந்த தண்ணிக்குள்ள போவாங்க இல்லையா? அவங்க வந்து அவங்க யூஸ் பண்ற கேஸ் வந்து என்னன்னா இங்க கூட பாருங்களேன் எவ்ளோ இம்பார்ட்டன்ட். எதுக்கு நம்ம வந்து இதெல்லாம் வந்து படிக்கணும்ன்ட்டு. இப்ப அந்த கேஸ் வந்து அவங்க சிலிண்டர் பின்னாடி உள்ள அந்த ஹை பிரஷர் உள்ள போகும்போது, அந்த கேஸ் வந்து நம்ம பிளட்டுக்குள்ள வந்து மிக்ஸ் ஆயிடும் இல்லையா? அந்த எடுத்துன்னு போற சிலிண்டருடைய கேஸ் தானே நம்மளுக்கு வந்து ஆக்ஸிஜன் அந்த வெறும் ஆக்ஸிஜன் எடுத்துன்னு போமாட்டாங்க. அதோட வந்து நைட்ரஜனு அது மாரி வந்து அந்த கேஸஸ் எடுத்துன்னு போவாங்க. அந்த கேஸஸ் வந்து அந்த கேஸத்த வந்து யூஸ் பண்ணுவாங்க. எதுக்குன்னா, அப்பதான் அவங்களுக்கு வந்து ஆ அந்த பிளட்ல வந்து எந்த எஃபெக்டும் காமிக்கக்கூடாது. அதுக்காக தான் அந்த யூஸ் பண்ணாங்க. எதோட வந்து ஆக்ஸிஜனோட இதுல வந்து மிக்ஸ் வித் தி நைட்ரஜனு, கொஞ்சம் ஹீலியமும் மிக்ஸ் பண்ணாங்க. எதுக்குன்னா, இப்ப வந்து வெறும் ஆக்ஸிஜன் மட்டும் வந்து அ உள்ள போட்டிருந்தாங்கன்னு வச்சு ஆக்ஸிஜன் வந்து உடனே வந்து பிளட்டுக்குள்ள வந்து சால்யுபிள் ஆகும். வெளில வரும்போது அதோடைய சம்டைம்ஸ் வந்து அந்த பிளட்டுடைய வெசல்ஸ் எல்லாம் வந்து ப பர்ஸ்ட் பண்ணிடும். அதுக்காக அத இது பண்ணதுக்காக கொஞ்சம் கொஞ்சம் வந்து ஹீலியம் இப்போ வந்து லேட்டஸ்ட்டா வந்து கொஞ்சம் ஹீலியமு, நைட்ரஜனு, ஆக்ஸிஜனு இது மாரி மிக்ஸ் பண்ண இதுதான் வந்து எடுத்துன்னு போவாங்க அந்த சிலிண்டருக்குள்ள. ஸோ அதான் எக்ஸஸ் ஆக்ஸிஜன் வந்து டிசால்வ்ட் இன் த பிளட் இஸ் யூஸ்ட் இன் மெட்டல் அண்ட் டஸ் நாட் வந்து காஸ் தி கண்டிஷன் ஆஃப் பீட்ஸ் அந்த இது பர்ஸ்ட் ஆடா பர்ஸ்ட் ஆகாம இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து இந்த ஸ்டடீஸ் எல்லாம் படிச்சா தான் எந்த இது எப்பப்ப என்னென்ன எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு நம்மளுக்கு ஒரு டே டு டே லைஃப்ல வந்து எப்படி வரும்ன்ட்டு நம்மளுக்கு தெரியும். அடுத்த கவனி. இப்போ இது இருக்கு லிக்விடுக்கு வெறும் இதுதான் குடுத்துருக்காங்க உங்க இதுல. அடுத்து இப்ப கேஸ் இன் லிக்விட் தான் வந்து நெறைய ஸ்டடீஸ் படிக்கிறோம் நம்ப. கேஸ் இன் லிக்விட் அதான் வந்து நம்ம சோடா வாட்டர் சொன்னோம் இல்லையா? இப்போ சோடா வாட்டர் வந்து இப்போ கேஸ் இன் லிக்விட் வந்து அ கேஸ் இன் லிக்விட வந்து நம்ம என்ன பண்ணோம், இப்போ ஒவ்வொரு கேஸும் வந்து லிக்விட்ல வந்து சால்யுபிலிட்டி டிஃபரெண்ட்டா இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, நல்லா வந்து கார்பன் டை ஆக்சைடு, தென் வந்து அம்மோனியா கேஸு, தென் வந்து HCl இந்த கேஸ் எல்லாம் வந்து ஃபாஸ்ட்டா வந்து சால்யுபிள் ஆகும். நல்லா வந்து ஹைலி சால்யுபிள்.
அதனால தான் நம்ம வந்து இந்த ட்ரிங்க்ஸ்ல சாஃப்ட் ட்ரிங்க்ஸ்லலாம் வந்து CO2 யூஸ் பண்ண ஹைலி வந்து சால்யுபிள். அதே பார்த்தீங்கன்னா, இந்த ஆக்ஸிஜனு, நைட்ரஜனு, ஹைட்ரஜனு இதெல்லாம் வந்து ஸ்பேரிங்லி சால்யுபிள். லைட்டா தான் வந்து சால்யுபிள் ஆகும். ஏன்னா கேஸ்லயே வித்தியாசம் இருக்கு லிக்விட்ல. இப்ப நம்ம பார்த்தோம் இல்லையா? லிக்விட்லயும் பார்த்தோம்னா, எல்லாமே வந்து போட்ட உடனே 2 லிக்விடும் மிசிபிள் ஆக மாட்டோம். ஒரு சில லிக்விட் வந்து கம்ப்ளீட்டா மிசிபிள் ஆகுது. 2மே சேர்ந்து ஈக்குவல் ப்ரொபோர்ஷன்ல மிக்ஸ் ஆகுது. சம்டைம்ஸ் வந்து கொஞ்சம் வந்து மிக்ஸ் ஆகுது, கொஞ்சம் மிக்ஸ் ஆகாம இருக்கு. ஒரு சில லிக்விட் வந்து கம்ப்ளீட்டா வந்து இப்ப கெரோசின் வாட்டர் பார்த்தீங்கன்னா தனித்தனியா நிக்குது. 2மே லிக்விட் தான். ஆனா வந்து 2மே வந்து இம்மிசிபிளா இருக்கு. அதே மாரி கேஸ் இன் லிக்விட்ல பார்த்தீங்கன்னா, கார்பன் டை ஆக்சைடு, அம்மோனியாலாம் வந்து கொஞ்சம் நல்லா தண்ணீல வந்து highly soluble in water. ஆனா இது வந்து sparingly soluble in Samuel, எஸ் மேம். இருக்கீங்களா? என்ன இப்ப பாருங்க. இப்ப நம்ம ஒரு டாபிக் பார்த்தோம்ல, லிக்விட் இன் லிக்விட் பார்த்தோம் இல்லையா? அடுத்து கேஸ் இன் லிக்விட் வந்து அதுல 3 ஃபேக்டர்ஸ் பத்தி படிக்க போறோம். என்ன எஃபெக்ட் ஆஃப் டெம்பரேச்சரு, எஃபெக்ட் ஆஃப் பிரஷரு, அப்புறம் நேச்சர் ஆஃப் தி சொல்யூட் அண்ட் தி சால்வெண்ட். என்னென்ன ஃபேக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா, இது இம்பார்ட்டன்ட் வந்து 5 மார்க் கொஸ்டின் அது உங்களுக்கு. ஃபேக்டர்ஸ் என்னன்னா, டெம்பரேச்சர் டெம்பரேச்சர், பிரஷர், அடுத்தது நேச்சர் ஆஃப் சொல்யூட் அண்ட் சால்வெண்ட். ஃபர்ஸ்ட் இது வந்து ஒண்ணுமே இல்ல. முதல்ல இந்த 2 டாபிக் எழுதினா இந்த டாபிக் எழுதாவே உங்களுக்கு 2 மார்க்ஸ் வந்துரும். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர். இப்ப நான் டெம்பரேச்சருக்கு உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொன்னேன் இல்லையா? ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் சொன்னேன் இல்லையா? இப்ப இந்த கூல் ட்ரிங்க்ஸ்ல என்ன பார்த்தோம் நம்ப? கோல்ட் வாட்டர்ல வச்சு நம்ம கோல்ட் வாட்டர்ல வச்சு ஓப்பன் பண்ணும்போது, ஒரு பலூன் இங்க டைப் பண்ணியிருக்கோம். ஓப்பனிங் இடத்துல. ஓப்பன் பண்ணி அந்த பலூன் ஒரு டைப் பண்ணி பார்க்கும்போது, அந்த கார்பன் டை ஆக்சைடு வந்து கொஞ்சம் தான் மொல்லமா எஸ்கேப் ஆகும். அதே வந்து ஹாட் வாட்டர்ல இந்த கூல் ட்ரிங்க்ஸ் வந்து சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் வந்து வச்சு நான் ஓப்பன் பண்ணேன்னா, ஃபாஸ்ட்டா வந்து அந்த பலூன் வந்து பெருசா வந்து எக்ஸ்பேண்ட் ஆயிருக்கு. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, ஹாட்டா இருக்கும்போது கேஸ் வந்து உடனே வந்து வந்து கொஞ்சம் ஹாட் கிடைச்ச உடனே அதில இருக்க கேஸ் வந்து உடனே வந்து எக்ஸ்பெல் ஆகுது. வெளில வந்துடுது. அடுத்து இன்கிரீஸ் ஆஃப் டெம்பரேச்சர் டிக்ரீசஸ் தி சால்யுபிலிட்டி. அடுத்தது பிரஷர் பார்த்தீங்கன்னா, இப்ப நம்ம வந்து அ சோ சோடாலாம் தயாரிக்கிறாங்க இல்லையா? அவங்க வந்து ஒரு பிரஷர் குடுத்துட்டு உடனே சீல் பண்ணிடுவாங்க. எதுக்கு ஹை பிரஷர் குடுக்குறாங்க? ஏன்பா பிரஷர் குடுக்குறாங்க? அந்த இது சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் எல்லாம் ரெடிமேட்டா ஆர்டிஃபிஷியலா பண்ணுவாங்க இல்லையா? கடையிலலாம் சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் குடிச்சிருக்கீங்களா? சோடாலாம் குடிச்சிருக்கீங்களா? எஸ் மேம். ஹலோ? அவங்க எதுக்கு பிரஷர் கொஞ்சம் குடுக்குறாங்க உள்ள? எதுக்கு பிரஷர் கொஞ்சம் ஹை பிரஷர் குடுக்குறாங்க உள்ள?
அந்த கார்பன் டை ஆக்சைடு வந்து கார்பனேட்டட் ஆகும். அந்த கார்பனேட் கார்பன் டை பண்றது. ஆக்சைடு வந்து உடனே அந்த கார்பன் டை ஆக்சைடு கேஸ் வந்து அந்த வாட்டர்ல வந்து உடனே டிசால்வ் ஆகும். இல்லைன்னா எஸ்கேப் ஆயிடும் இல்லையா? ஸோ அந்த ஹை பிரஷர் இன்க்ரீஸ் क्लास बा increase of pressure नहीं 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 बा increases the solubility. Increase of pressure increases the solubility. ஸோ அதுக்காக நம்ம வந்து அது ஹை ப்ரெஷர் கொடுக்கறதுன்னா சீக்கிரமா அந்த வந்து கார்பன் டை ஆக்சைடு வந்து சாலிபிள் ஆகணும். அதுக்காக தான் நம்ம வந்து ஹை ப்ரெஷர் கொடுக்குறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா அதுக்காக தான் அந்த இண்டஸ்ட்ரீஸ்லாம் பார்த்தீங்கன்னா அது அது ஆல்ரெடி சொன்ன ப்ரெஷர் இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா எஃபெக்ட் ஆஃப் ப்ரெஷர். இப்போ இந்த எஃபெக்ட் ஆஃப் ப்ரெஷரையும் கேஸ் சாலிபிலிட்டியும் வந்து ரெண்டையும் ரிலேட் பண்ணி ஒரு சயின்டிஸ்ட் வந்து ஒரு கெமிஸ்ட்ரி படிக்கிறார். அவர் பேர் தான் வந்து ஹென்றி. என்ன பண்ண ஹென்ரிஸ் லா. இவர் என்ன பண்றாருன்னா ப்ரெஷரையும் அண்ட் சாலிபிலிட்டி ஆஃப் கேஸ் இதை பற்றி ஸ்டடி பண்றார். சாலிபிலிட்டி ஆஃப் கேஸ் வந்து இது ரெண்டுத்தையும் வந்து ரிலேட் பண்ணி ஒரு லா கொடுக்குறாரு. என்ன சொல்றாருன்னா மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் தி சொல்யூட், அதாவது மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் யூஸ்வலாக வந்து எக்ஸ் போடுவோம் இல்லையா, மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் தி சொல்யூட் வந்து இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு தி பார்ஷியல் ப்ரெஷர். இது வந்து என்னது மோல் ஃப்ராக்ஷன் படிச்சு இவர் வந்து இந்த லா கொடுக்குறாரு. அந்த என்ன எக்ஸ்பெரிமெண்ட் அதெல்லாம் கொடுக்கல உங்களுக்கு, வெறும் ஹென்ரியோட லா என்னன்னா மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் வந்து சொல்யூட் is directly proportional to the இது partial pressure. யூஸ்வலாக நம்மளுக்கு ப்ரொபோர்ஷனாலிட்டி வேண்டாம்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு கான்ஸ்டன்ட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம். அதை வந்து லெட் இட் பி கேஹெச். இதான் வந்து ஹென்ரி கான்ஸ்டன்ட். இதான் வந்து ஹென்ரியுடைய லா. இது என்னன்னா மோல் ஃப்ராக்ஷன் இஸ் வந்து ஈக்குவல் டு தி டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு தி பார்ஷியல் ப்ரெஷர். பார்ஷியல் ப்ரெஷர்னு என்னன்னா இப்போ ஒரு கேஸ் தனித்தனியாக இருக்கும்போது ப்ரெஷர் எப்படி கிரியேட் ஆகுது ஒரு கேஸ்க்குள்ளன்னா, அந்த கேஸ் மாலிகுல்ஸ் ஒன்றுக்கு ஒன்று வந்து மூவ்மெண்ட் பண்ணும்போது கொலைட் ஆகிடும் இல்லையா, ஒன்றுக்கு ஒன்று இடிச்சுக்கும். அடுத்தது அந்த வாலையும் வந்து வால் ஆஃப் தி மூவ்மெண்ட் ஆகும்போது அந்த கண்டெய்னருக்குள்ளே இருக்கிற கேஸ் கண்டெய்னர் இருக்கும் இல்லையா, அதோடைய வால்ஸையும் வந்து என்ன பண்ணும், ஹிட் பண்ணும். அதனால வந்து ப்ரெஷர் கிரியேட் ஆகும். ஸோ அது தனியாக இருக்கும். பார்ஷியல் ப்ரெஷர்னா தனியாக இருக்கும்போது அது எவ்வளோ கிரியேட் பண்ணுற அந்த ப்ரெஷரு இதை வந்து இவர் வந்து ஹென்ரிஸ்ல வந்து கொடுத்த இது ஃபார்முலா. தட் இஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு கேஹெச்பி அப்படின்ட்டு. என்னென்ன கண்டிஷன் ஒரு ஹென்ரில வந்து இதான் நார்மலா இதுதான் உங்களுக்கு வந்து வெறும் ஃபார்முலா மட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஹென்ரிலா வந்து ஒபே பண்ணோம்னா அது என்ன பண்ணுன்னா அந்த கேஸ் இருக்குல்ல, கேஸ் மாலிகுலும் லிக்விட் மாலிகுலும் வந்து டிசோசியேட்டும் ஆகக்கூடாது, அசோசியேட்டும் ஆகக்கூடாது. டு நாட் வந்து இது வரும் உங்களுக்கு 3 மார்க்ஸ்ல வரும் கண்டிஷன். இந்த 3 கண்டிஷன் உங்களுக்கு வந்து இது 3 மார்க்ஸ்ல வரும். என்னென்ன கண்டிஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்னன்னா அந்த மாலிகுல் வந்து டிசோசியேட்டும் ஆகக்கூடாது, என்னென்ன 3 கண்டிஷன்ஸ் வந்து ஃபார் ஹென்ரி லா ஒபே பண்ணதுக்கு என்னென்ன 3 கண்டிஷன்ஸ் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து லோ டு நாட் வந்து அசோசியேட் அண்ட் அசோசியேட்னா ஒன்றுக்கு ஒன்று மாலிகுல் வந்து ஒட்டிட்டு இப்போ 2 ஹைட்ரஜன் சேர்ந்து ஹைட்ரஜன் கேஸ் அது மாதிரிலாம் ஃபார்ம் பண்ணணும். டிசோசியேட்னா பிரேக்கும் ஆகக்கூடாது. இப்போ அது மாதிரி கண்டிஷனாக இருக்கணும். டு நாட் அசோசியேட் ஆர் டிசோசியேட் பிட்வீன் தி சொல்யூட் அண்ட் தி சால்வெண்ட். அடுத்தது பார்த்தீங்கன்னா அது வந்து அப்ளிகபிள் டு மாடரேட் டெம்பரேச்சரும் ப்ரெஷரும் வந்து மாடரேட் டெம்பரேச்சராக இருக்கும். மாடரேட் டெம்பரேச்சராக இருக்கணும் அண்ட் ப்ரெஷர் இருக்கணும். இந்த 3 கண்டிஷன் இருந்தால் போதும். இது வரைக்கும் நான் ஸ்டாப் பண்ணிக்கிறேன். சாமுவேல், ஹலோ எஸ் மேம். ஹலோ
இங்க பாருங்க, நான் இப்போ வந்து அசைன்மெண்ட் எல்லாம் உங்களுக்கு வந்து நீங்க புக் வச்சிருக்கீங்க, புக் வச்சிருக்கீங்க இல்லையா? அதுல வந்து நீங்க என்ன பண்றீங்க, ஹோம் ஒர்க் என்னன்னா, இந்த 7.1, 7.2, 7.3 அண்ட் 7.4 இருக்கு இல்லையா? அந்த சம்ஸ் எல்லாம் ஆல்ரெடி ஒர்க் அவுட் பண்ணியிருக்கு. எக்ஸாம்பிள் சம்ஸ். அத நீங்க வந்து அசைன்மென்ட்டா பண்ணுங்க. ஓகேவா? இதான் வந்து உங்களுக்கு ஓகே மேம். அசைன்மென்ட். அடுத்தது உங்களுக்கு வந்து புக்லயே வந்து இன்டெக்ஸ்ட் அப்படின்ட்டு இருக்கும். இன்டெக்ஸ்ட் புக் 2 கொஸ்டின்ஸ் குடுத்துருக்காங்க பாருங்க. அதோட ஆன்சர்ஸ் ஆஃப் புக்லயே இருக்கு. புக் பேக்ல போனீங்கன்னா அதுலயே இருக்கும் உங்களுக்கு. இன்டெக்ஸ்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு இருக்கும். அந்த டெர்மினல் இப்ப நான் கொஸ்டின்ஸா மேம்? ஆ டெர்மினல் எக்ஸர்சைஸா? ஏன்னா நீங்க 7.1, 7.2 எல்லாமே டெக்ஸ்ட் கொஸ்டின்ஸ் தான். சொல்யூஷன் லெசன்ல அப்படியே சம்ஸ் எல்லாம் வந்து ஒர்க் அவுட் பண்ணியிருப்பாங்க பாருங்க. சரி. ஓகே மேம். ஆ அதெல்லாம் நீங்க பண்ணுங்க. இன்டெக்ஸ்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்ட்டு இருக்கும். 2 கொஸ்டின் குடுத்திருப்பாங்க. என்னன்னா ஒண்ணுமே இல்ல. என்னென்னன்னா, லிஸ்ட் அவுட் தி கான்சன்ட்ரேஷன்ஸ். என்னென்ன வந்து கான்சன்ட்ரேஷன், மொலாரிட்டி, வெறும் லிஸ்ட் தான் படிக்க சொல்லியிருக்காங்க. மொலாலிட்டி, மாஸ் பெர்சன்டேஜ் அது மாரி. அந்த இதெல்லாம் வந்து அந்த லிஸ்ட் மட்டும் எழுதிடுங்க. 5 மட்டும் தான் இருக்கு உங்களுக்கு. என்ன மாஸ் பெர்சன்டேஜ், மொலாரிட்டி, அடுத்து மோல் ஃபிராக்ஷன், நார்மாலிட்டி இந்த 5 மட்டும். அடுத்து டிஃபைன் மொலாலிட்டி அதுக்கு டெஃபினிஷன் இருக்கும் இல்லையா புக்ல, அது எழுதி கொஸ்டின் வந்து 2 எழுதிடுங்க. 2 கொஸ்டின்ஸ் இருக்கு. இது அப்ப இந்த 4 வந்து நீங்க அசைன்மென்ட்டா எழுதி எனக்கு சப்மிட் பண்ணுங்க. ஓகேவாப்பா? ஓகே மேம். இப்ப நான் நடத்துனதுக்கு புரிஞ்சதா பாருங்க. நம்ம என்னென்ன பார்த்தோம் நம்ம இன்னைக்குன்னா, ஆல்ரெடி நம்ப அ இது இந்த டைப்ஸ் ஆஃப் சொல்யூஷன்ஸ் பார்த்துருக்கோம்ல. ஆல்ரெடி டைப்ஸ் ஆஃப் சொல்யூஷன் 9 டைப்ஸ் பார்த்தோம். இதுல வந்து 3க்கு மட்டும் தான் நம்ம இம்பார்ட்டன்ஸ் குடுக்கும். இதான் வந்து டே டு டே ரியல் வேர்ல்ட்ல வந்து நெறைய வந்து யூஸ் பண்ற இந்த 3 டைப். அது ஏன்னா பார்த்தீங்கன்னா, எல்லாம் நெறைய சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா? அப்போ வந்து எந்த கேஸ் போட்டா சால்யுபிள் ஆகும், எதுக்கு வந்து ஹெல்த்தியா, எது வந்து எஃபெக்ட் ஆகாது பிளட்ல போயிட்டு. ஏன்னா ட்ரிங்க்ஸ் எல்லாம் குடிக்கும்போது உடனே பிளட்ல போய் மிக்ஸ் ஆயிடும் இல்லையா? அதோட எஃபெக்ட் எப்படி இருக்கும் அப்படின்லாம் ஸ்டடி பண்ணோம்னா, இந்த 3 தான் வந்து இம்பார்ட்டன்ட்டா இருக்கு. முதல் லிக்விட் பார்த்தீங்கன்னா, லிக்விட்ல இருந்து 3 டைப்ஸ் இருக்கு. கம்ப்ளீட்லி சால்யுபிள் இருக்கு, பார்ஷியலி மிசிபிள் இருக்கு, இம்மிசிபிள் லிக்விட். அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் இருக்கு பாருங்க. அடுத்தது டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணா உடனே வந்து சால்யுபிலிட்டி வந்து 2 லிக்விட் வந்து ஃபாஸ்ட்டா வந்து சால்யுபிள் ஆகும். அடுத்த கேஸ் இன் லிக்விட் வந்து இதுக்கு இந்த ஸ்டடி ஏன் படிக்கணும் அப்படின்னா பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த டீப் சி டைவர்ஸ் அந்த இடத்துல, அப்ப வந்து ஏன் வந்து ஹாட் வாட்டர் வந்து ரிவரோட வந்து சேர்க்கக்கூடாது. அதுக்கான வந்து ஆன்சர்லாம் இதுல தான் நம்மளுக்கு கிடைக்கும். இப்ப நம்ம என்ன பார்த்துக்கலாம்னா, டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணா கேஸ் வந்து சால்யுபிள் ஆகுதா? இல்ல வந்து கேஸ் வந்து உடனே அதுல இருக்கிற கேஸ் வந்து வெளியில எஸ்கேப் ஆகுதா? அப்படின்னு பார்க்கணும். நம்ம டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணனா, அந்த கேஸ் எல்லாம் வந்து என்னது அப்படியே வந்து வெளில போயிட்டே இருக்கும். ஏன்னா நம்ம குடுக்குற டெம்பரேச்சர்னால அந்த மாலிக்யூல்ஸ் எல்லாம் வந்து கைனடிக் எனர்ஜி கெயின் பண்ணி அது வந்து எஸ்கேப் ஆயிடுது. அந்த கேஸ் மாலிக்யூல்ஸ் எஸ்கேப் ஆகுது. இதுக்கு நம்ம வந்து சின்ன வீட்ல கூட எக்ஸாம்பிள் பண்ணி பார்த்துக்கலாம். ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் பாட்டில் வந்து ஓப்பன் பண்ற இடத்துல வந்து ஓப்பன் பண்ணிட்ட பிறகு ஒரு பலூன் அங்கேயே டைப் பண்ணி வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து அந்த பலூன் வந்து கொஞ்சம் அதே வந்து ஹாட் வாட்டர்ல கூல் ட்ரிங்க்ஸ் பாட்டில் வச்சு நீங்க இது ஓப்பன் பண்ணீங்கன்னா, அந்த பலூன் வந்து பெருசாகுது. அப்படின்னா ஹாட் வாட்டர் இருக்கும்போது கார்பன் டை ஆக்சைடு எக்ஸ்பெல் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டா நடக்குது அப்படின்ட்டு. அதுக்காக அந்த இது எக்ஸாம்பிள். அதுல பார்த்தீங்கன்னா, எல்லா கேஸும் வந்து ஈக்குவலா வந்து சால்யுபிள் ஆகும்ன்னு சொல்ல முடியாது. சில கேஸ் வந்து ஃபாஸ்ட்டா வந்து சால்யுபிள் ஒரு சில கேஸ் வந்து ஸ்லோவா வந்து சால்யுபிள் ஆகுது. அப்ப 3 ஃபேக்டர்ஸ் வந்து எஃபெக்ட் பண்ணுது. இந்த கேஸ் இன் லிக்விட்ல வந்து 3 ஃபேக்டர்ஸ் இருக்கு. டெம்பரேச்சர், பிரஷர், நேச்சர் ஆஃப் தி சொல்யூட் அண்ட் தி சால்வெண்ட். இப்போ டெம்பரேச்சர் பார்க்கும்போது ஆல்ரெடி பார்த்தோம்ல, இந்த எக்ஸாம்பிள் வச்சே பார்த்தோம். டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணுனா சால்யுபிலிட்டி வந்து டிக்ரீஸ் ஆகுது அப்படின்ட்டு டிக்ரீசஸ் தி சால்யுபிலிட்டி. பிரஷர் வந்து பிரஷர் இன்க்ரீஸ் பண்ணுனா சால்யுபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகுது. அத பத்தி தான் படிச்சது தான் வந்து ஹென்றி லா. ஹென்றி அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, பிரஷரையும் சால்யுபிலிட்டியும் ஸ்டடி பண்ணி ஒரு லாவே குடுத்திருக்காரு. அதான் வந்து ஹென்றி. ஹென்றி லா வந்து அந்த அ இதுக்கு வந்து செட் பண்ணோம்னா, அந்த கேஸ் வந்து என்ன இருக்குன்னா, அந்த கேஸ் லிக்விட் இருக்கு இல்லையா? அதோடைய மாலிக்யூல்ஸ் எல்லாம் வந்து டிசோசியேட் ஆகக்கூடாது, அசோசியேட் ஆகக்கூடாது. டெம்பரேச்சர் வந்து மாடரேட் டெம்பரேச்சர்ல இருக்கணும், மாடரேட் பிரஷர்ல இருக்கணும். அப்பதான் அப்படின்ட்டு. அடுத்து ஒரே ஒரு இது மட்டும் பார்த்துக்கலாம். தட் இஸ் வந்து நேச்சர் ஆஃப் தி சொல்யூட் அண்ட் தி சால்வெண்ட். அத வந்து நேச்சர் ஆஃப் சொல்யூட் அண்ட் அதான் நேச்சர் ஆஃப் சொல்யூட்னா உங்களுக்கு கேஸ். அண்ட் சால்வெண்ட்னா லிக்விட் இல்லையா? இது பார்த்தோன்னா, உங்களுக்கு இப்ப நம்ம பார்த்தோம் இல்லையா? எந்த கேஸ் வந்து சீக்கிரமா சால்யுபிளா அதுதான் நம்ம வந்து பிரிஃபர் பண்ணி இப்ப பாருங்க கார்பன் டை ஆக்சைடு, அமோனியா கேஸு, HCl வந்து உடனே சால்யுபிள் ஆகும். இதெல்லாம் வந்து ரெடிலி சால்யுபிள்.
ஸோ இதை நம்ம வந்து கண்டிஷன் பார்த்து தான் நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். அதே பார்த்தீங்கன்னா நைட்ரஜன் கேஸு, ஆக்சிஜன் கேஸ் இருக்கட்டும், ஹைட்ரஜன் கேஸு இதெல்லாம் வந்து ஸ்லோலி சால்யுபிள். ஸோ நம்ம எடுத்துக்கிற கேஸை வந்து கேஸையும் நம்ம வந்து கண்டிஷன் பார்த்து தான் நம்ம வந்து இந்த சால்யுபிலிட்டிக்கே போகணும். இது வரைக்கும் புரிஞ்சுதாம்மா இது? எஸ் மேம். இப்போ நீங்கள் ஹோம்ஒர்க் என்ன பண்ணுறீங்க? அசைன்மெண்ட்டு ஆல்ரெடி ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். அதில் வந்து எந்த ஸ்டெப் உங்களுக்கு வந்து புரியலையோ நான் வந்து உங்களுக்கு அந்த கொஸ்டின் கொண்டு வந்து திருப்பி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அப்போ உங்களுக்கு ஆல்ரெடி நான் வந்து ஒரு ஃபோர் கொஸ்டின்ஸ் உங்களுக்கு இது சொன்னேன் இல்லையா? புக்கு அவங்களோட கொஸ்டின் பேப்பரில் வந்திருக்க சம் அப்படின்னு சொன்னேன் இல்லையா? ஆமாங்க மேம். அதுவும் நான் ஃபோட்டோ எடுத்து அனுப்புகிறேன். அதுவும் நீங்கள் வந்து பண்ணுங்கள். நாளைக்கு வந்து எனக்கு கிளாஸில் அசைன்மெண்ட் சப்மிட். என்ன பண்ணுறீங்க நீங்கள்? மார்னிங்லேருந்து ஈவினிங்கு ஒர்க் பண்ணுறீங்களா? இல்லை எங்கே படிக்கிறீங்க? ஹோம்ஸ் ஏதோ ஒர்க் எல்லாம் ஒன்றும் இல்லை. காலேஜ் இருந்து படிக்கிறது மட்டும். காலேஜ் எங்கே படிக்கிறீங்கப்பா? வீட்டில் எதுவும் வீட்டில் தான் பக்கத்தில் இருக்கீங்களா? ஸ்கூல் சரி. எல்லாம் ஒன்றும் இல்லை. இப்போ நான் ஃபோட்டோ அனுப்புகிறேன்ப்பா. இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்து கிளாஸ் ரூமில் வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். அன்றைக்கி டிஸ்கஸ் பண்ணோம் இல்லையா? கொஸ்டின் பேப்பரில் இருக்க கொஸ்டின்ஸு அதை நான் கிளாஸ் ரூமில் அப்லோட் பண்ணுறேன். இதை நீங்கள் வந்து பார்த்து பண்ணுங்க சம்ஸ் எல்லாம். புரியுதாப்பா? ஓகே மேம். ஓகே, யூ கேன் லீவ்ப்பா. இது Thank you, லேட் ma'am. ஆச்சுங்க. சாரிப்பா, வரல லேட் ஜாயினிங்கு. ஏன்னா லிங்க் வந்து எனக்கு இது ஆகலை, அதனால தான் லேட் ஆச்சு. 9 நான் ரெடியாக இருந்தேன். நீங்கள் இல்ல எதுக்கு ஜாயின் ஆகல? மேம் நானு நீங்களே லேட்டாகவே ஜாயின் பண்ணீங்களா? இல்ல மேம். நான் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் கடைசியில தான் ஓகேப்பா. சாருக்கு அங்கே உடம்பு இது இந்த ஜாயின் பண்ண லேட் ஆச்சு, அதனால தான் எனக்கு அந்த லிங்க் சரியா கிடைக்கல எனக்கு. ஓகேப்பா, தேங்க்யூ ஃபார் ஜாயினிங். ஓகே, கேன் தேங்க்யூ லீவ். மேம். நம்ம என்ன ஹோம்ஒர்க் சொல்லியிருக்கேன்ப்பா? இந்த 4 சம் வந்து ஒன்றுமே இல்லை. நம்ம அந்த 5 இது பார்த்தோம் இல்லையா? அதில் ரிலேட்டடான சம்ஸ் தான் அது. ஆல்ரெடி ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பு. உங்களுக்கு ஆல்ரெடி நான் எக்ஸாம்பிளும் நான் பண்ணி காமிச்சிருக்கேன் இல்லையா? உங்கள்கிட்ட அந்த நோட்ஸ் இருக்கும் இல்லையா? அந்த ரெக்கார்டிங்கு அதுவும் கம்பேர் பண்ணுங்கள். பண்ணி நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறமா அது கரெக்டாக இருக்கான்ட்டு செக் பண்ணிக்கோங்க. எக்ஸாம்பிள் சம்மோட செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இன்டெக்ஸ் கொஸ்டின்ஸில் 2 கொஸ்டின் கேட்டிருக்கான். என்னென்னா, வாட் ஆர் தி கான்சன்ட்ரேஷன் லிஸ்ட் அவுட் தி கான்சன்ட்ரேஷன்ஸ் அப்படின்னா அந்த 5 கான்சன்ட்ரேஷன் லிஸ்ட் அவுட் பண்ணுங்க. டிஃபைன் மோலாலிட்டி அதை மட்டும் எக்ஸ்பிளைன். ஓகே, கேன் லீவ் தி கிளாஸ் பா. தேங்க்யூப்பா. தேங்க்யூ மேம். தேங்க்யூ ஃபார் ஜாயின்.